தமிழகத்தில் இருக்கிற அரசு ஊழல், ஊறல், போதை அரசாங்கம். அது இந்த அரசு தொடருமானால் அடுத்த தலைமுறை முழுமையாக நாசமாக போயிடும். ஏனென்று சொன்னால் பாரத நாடு முழுவதும் போதைப் பொருள், அதாவது அதிகமாக சிந்தட்டிக் ட்ரக்கு, சர்க்காரே விற்கிற சாராயம் அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த சாராயத்தில் குவார்ட்டருக்கு 10 ரூபாயாம், அது கணக்கு பண்ணி கரெக்டாக வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் ஃபுல்லாக இருந்தால் 40ன்னு. அந்த மாதிரி ஒரு போதையிலே இளைஞர்கள் அழிக்கப்பட்டு வருகின்ற ஒரு ஆட்சியாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டு இருக்கு. ஏனென்றால் சங்கரங்கோவிலில் போதை ஒழிப்பு மாநாட்டில் பேசும் பொழுது மேதகு ஆளுநருடைய கேள்விக்கு இன்னி வரைக்கும் இந்த நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு பிதற்றி கொண்டிருக்கின்ற உளறல் நிதியா அங்கேருந்து பதில் வரல. ஏன்னா மேதகு ஆளுநர் பெர்டினன்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணார். நீங்கள் கஞ்சா பிடிச்சிருக்கீங்க, போலீஸ் கஞ்சா வச்சிருக்கோன்னு கைது பண்ணுது. இதுவரை தமிழ்நாட்டில் 1 கிராம் சிந்தட்டிக் ட்ரக் வச்சவனை மாநில அரசு பிடிச்சிருக்கா? இந்த என்ன ஜாஃபர் சாதிக்கு 2000 கோடி ரூபாய்க்கான போதைப்பொருள் கடத்திய கேஸை கூட நார்கட்டிக் கண்ட்ரோல் பியூரோ தான் கைது பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 2 விஷயங்கள் தமிழக காவல்துறை கண்மூடி வேற பக்கம் திரும்பி கொண்டு இருக்கு. ஒன்று சிந்தட்டிக் ட்ரக், 2வது பயங்கரவாதிகள். எந்த பயங்கரவாதி மண்ணடியில் போய் இறங்கி கைது பண்ணாலும் அது என்ஐஏ, தமிழ்நாடு போலீஸ் இல்லை. ஆகவே தமிழ்நாடு போலீஸு பயங்கரவாதிகளையும் கைது செய்யறதில்லை. இந்த சிந்தட்டிக் ட்ரக் வச்சிருக்கிறவன் மெத்தோபெட்டமின் மாதிரி அது 1 கிராம் கூட இது வரைக்கும் இது கைப்பற்றப்படவில்லை. அது மட்டுமில்ல, நாம் கேள்விப்படுகின்ற விஷயங்கள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதா, அச்சமுறக்கூடியதாக இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி, சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி எங்கெல்லாம் தமிழ்நாடுடைய இன்டெலிஜென்சியாவினுடைய குழந்தைகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இவர்களுடைய குழந்தைகள் படிக்குதோ அங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறான். ஆகவே இந்த கருணாநிதியின் குடும்பம் ஆட்சி தொடருமானால் தமிழ்நாடு முழுமையாக அழிந்து போகும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றுக்கு கூட 3 பேர் கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன செய்தியில் எல்லாம் ஊடக நண்பர்கள் தான். நான் ரொம்ப அதனால உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதையே வச்சுருக்கேன். அதில் டிவியில் ஓடும்பொழுதே ஸ்க்ரோலிங் என்ன போடுறீங்க? குடிபோதையிலே தாக்கினான், குடிபோதையிலே கொலை செஞ்சான். ஆகவே இன்னைக்கு குடியிலே கெட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு துணை முதல்வராக இருக்கிற நபர் வெக்கங்கெட்டு போய், அதாவது உடம்புல உப்பு போட்டு சோறு தின்னதுக்கான அடையாளமே கிடையாது. நான் என்னவோ மோடிக்கும் பயப்படல, ஈடிக்கும் பயப்படலன்னு. நீங்கள் ஊடக நண்பர்கள் என்ன மாதிரி இருக்கிற சாதாரண ஒரு கட்சியின் அடிமட்ட தொண்டனை விட உங்களுக்கு அறிவு, ஆற்றல் அதிகம். நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் முதல்ல டாஸ்மாக்கு தடை கேட்டு வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசாங்கம். இதுவரைக்கும் அரசு டிபார்ட்மெண்ட் ரைடானதுங்கிறது தமிழ்நாட்டில் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தான். நீங்கள் அப்போ உடனே உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது? நான் விசாரணை முடிக்கிற வரை தடையின்னு. விசாரணைகள் முடிந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றத என்ன தீர்ப்பு வந்தது? அமலாக்கத்துறையின் செயல்பாடு சரி, they can proceedன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய உத்தரவின்படி நடந்த ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானை அதகலம் பண்ணது ஆகாஷ். அது மாதிரி அறிவாலயத்தை அதகலம் பண்ண போகிறதும் ஆகாஷ் தான்.
ஆகவே கருணாநிதியினுடைய குடும்பம் மூகா முத்துவோட பேத்தி புருஷன் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கார். எப்படி சாராய மந்திரி செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குமார் ஒழித்து வைக்கப்பட்டவரோ அப்படி இவரும் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஒழித்து வச்சிருந்து அவர் தலைமறைவாக இருந்து வர்ற மாதிரியா வந்தார்? இல்லை, நித்தம் போஷாக்கா சாப்பிட்டு அசோக்குமார் அந்த மாதிரி தான். அது மாதிரியா கருணாநிதி மகனோட பேத்தி புருஷனும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா, அதனால் அதிகம் பேசாதீங்க. உச்ச நீதிமன்றத்தில் அவங்க விசாரித்து முடிக்கிறதுக்காக அதுவரை தடை சொல்லியிருக்காங்க. அது வெக்கேஷன் முடிஞ்சு உச்ச நீதிமன்றம் துவங்கும் பொழுது நிச்சயமாக உயர் நீதிமன்றத்தில் கிடைச்சது போல் அமலாக்கத்துறைக்கு கோ அஹெட்னு கிடைக்கணும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ டாஸ்மாகில் குற்றச்சாட்டு என்ன, எம்ஆர்பியை விட அதிகமாக சார்ஜ் பண்ணுறீங்க. குவார்ட்டருக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்கன்னு ஒரு தமிழ் குடிமகனும் என்ன, நான் அந்த லிஸ்ட்டில் வர மாட்டேன். ஏன்னா எனக்கு குவார்ட்டர்னா என்ன, ஆஃப்னா என்ன கணக்கு தெரியாது. ஆனால் நித்தம் இந்த அரசாங்கத்தால் குடிக்க வைத்து அழிக்கப்படுகின்ற குடும்பங்களுக்கு அவங்க குவார்ட்டருக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, ஹாஃபுக்கு 20 ரூபா கொடுக்குறாங்க, ஃபுல்லுக்கு 40 ரூபா. ஆகவே எம்ஆர்பிக்கு விட அதிகமாக வசூலிக்கப்படுதுன்னு உலகத்துக்கே தெரியும். அதனால் இது உச்ச நீதிமன்றத்திற்கும் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள். அதனால் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் would give green signal to ED. அதான் நான் சொல்றதுக்கு இருக்கு. நீங்க எதுவும் அமலாக்கத்துறைக்கு வந்து சோதனைக்கு எது நீங்க எங்க பாரு, I don't know which TV you belong to or media you belong to. குஜராத்தில் அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்க கொஞ்சம் பகுத்தறிவை பயன்படுத்தி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏனென்றால் மேதக ஆளுநரோட குற்றச்சாட்டே 1 கிராம் சிந்தட்டிக் ட்ரக்கோட மாநில அரசால் பிடிக்கப்படவில்லை. குஜராத் பிடிக்குது, அதனால தெரியுது. காரணம் என்ன, ஆப்கானிஸ்தான்லேருந்து குஜராத் போர்ட் வழியாக தமிழ்நாட்டுக்கு தான் வருது. டெஸ்டினேஷன் இஸ் தமிழ்நாடு. உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், பஞ்சாப் தான் போதையில் முதல் மாநிலமாக இருந்தது, இன்னைக்கு தமிழ்நாடு. யூ கோ அண்ட் சர்ச், வந்து இதில் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் அது மட்டும் இல்லை, இப்போ நேற்றுக்கு நடந்திருக்கிற கொலை முயற்சி கூட குடிபோதையிலே செய்தார்கள். நீங்கள் ஒன்னொன்னும் தமிழ்நாட்டில் நடக்கிற ஃபார் ஆல் தி கிரைம், அது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையாக இருக்கலாம் அல்லது படுகொலையாக இருக்கலாம். இப்போவெல்லாம் என்னென்னா வயதான தம்பதிகள் வீடுகளை டார்கெட் பண்ணி அங்கே கொள்ளையடிக்கிறாங்க. பல்லடம், நாமக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல நாம் பார்த்துருக்கோம். அதனால தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கிற குடும்பம் கருணாநிதி குடும்பம். முதலமைச்சர் வந்து பார்த்திருக்காரு, பல்வேறு சர்ச்சைகள் இல்ல போய் பார்த்ததை நான் வரவேற்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே 3 வருஷம் முன்னாடி மூளை இல்லாமல் நடந்துனீங்களேன்னு இப்ப கேட்கக்கூடாது. என்ன வந்து நீத்தி ஆயோக்ல சீஃப் மினிஸ்டர் தான் கலந்துக்க முடியும், அதுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் எல்லாம் அனுப்ப முடியாது. ஆனால் இவர் செத்து இருங்க, நான் சொல்கிறேன், 2 வருஷமா போகல, இப்பயாவது திருந்தி முதல்வர் போயிருக்காருன்னு நான் பாராட்டுறேன். இப்போ என்ன சந்தேகம் உங்களுக்கு, என்ன விஷயம்? இங்க பாருங்க, எடப்பாடியார் அவர்கள் அனுபவம் மிக்கவர், மூத்த அரசியல் தலைவர். அதனால அவர் சொல்லி இருந்தா அந்த கருத்து சரியா தான் இருக்குங்கிறது என்னோட இது. இங்க பாருங்க, அவர் பயந்தார் பயப்படலன்னு பக்கத்துல இருக்கிற எடப்பாடியாருக்கு தெரியும், நான் எங்கேயோ காரைக்குள்ள இருக்கிற எனக்கு தெரியுமா? அதனால அவர் கரெக்டா கணிப்பு, அவருக்கு தகவல் வந்திருக்கும். ஓகே ரைட், நல்லது. நாங்க ஏங்க மிரட்டணும்? நான் கேட்கிறேன், இங்க பாருங்க, நோ 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 ப்ளீஸ் வெயிட், என்ன சார்ஜ் பண்ணப்படாது, புரியுறதா? இங்க பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடைக்கு போங்க, அதுல எம்ஆர்பி விட கூட வாங்குறாங்களா வாங்கலையா? யாரு நிச்சயமா என்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய
அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகாய மையஸ் வந்து கோர்ட்ல போய் சாட்சி சொல்றதுக்கு நாங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு, எனக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன அவர் ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காரா, நடத்தினார். என்ன அது தைரியமா இருக்கணும். தைரியமா இருக்கிறவர் தான் அரசியலுக்கு வரணும். விஜய் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் 2026 தேர்தலில்? விஜய் இப்ப பாலிடிக்ஸ்ல இருக்காரா அப்படிங்கிறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை சொல்லி வந்ததை கிளிப்பிள்ளை போர் இவரும் பேசினால் இவர் எந்த வாக்கை டார்கெட் பண்றார்? நான் அவர் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கே சொன்னேன், வீரமங்கை வேலுநாச்சியார் தேசபக்தர், ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்ட தேசபக்தர். ஈவேரா தேச துரோகி. ஏன்னா 1944 திராவிட கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது. ஏன் வெள்ளையன் வெளியேறணும்னு சொன்னதுனால. இது யாரோட வார்த்தை? ஈவேராவோடது. தீகாவினுடைய மாநாட்டின் முதல் மாநாட்டின் தீர்மானம். காந்தியாருடைய பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்க இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது, இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என்று சொன்ன தேச துரோகி ஈவேரா படத்தையும் பக்கத்தில் போடுறீங்களே, இஸ் நாட் விஜய் ஐடியாலஜிக்கலி கன்ஃபியூஸ்டு பர்சன். அதனால அப்படியே ஹெசிடன்ட் ஆர்மி ஆர் ஐடியாலஜிக்கலி கன்ஃபியூஸ்டு பர்சன் cannot succeed. Thank you.